அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் நாம் ஆங்கிலத்தின் உதாரணத்தோடு பார்க்க இருக்கின்றோம். நாம் 2 ஹரக்கத்துகளை முடித்து விட்டோம். ஒன்று ஃபத்ஹா ஜபர், இன்னொன்று கசரா ஜேர். இப்பொழுது அந்த 2 ஹரக்கத்துகளையும் இணைத்து வரக்கூடிய 2 சொற்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலில் ஆங்கிலத்தில் ல க, லக்க. எல்லிற்கு இணையான எழுத்து அரபியில் லாம். ஏ, இந்த ஒவலுக்கு இணையான ஹரக்கத் ஃபத்ஹா ஜபர், எனவே லா. அதே போல் கேவிற்கு இணையான அரபி எழுத்து காஃப். ஏவிற்கு இணையான ஹரக்கத் ஃபத்ஹா. ல க எவ்வாறு நாம் படிப்போமோ அதே போல் அரபியில் ல க லக்க. இதற்கு நாம் லாம் ஃபத்ஹா லா, கா ஃபத்ஹா கா, லக்க என்று சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தவுடனே படித்து விடலாம். ல க லக்க. அதே போல் ல கி, கி என்று சொன்னால் ஐ. ஐயிற்கு இணையான ஹரக்கத் ஜேர், ஈ சப்தம். ல கி லக்கி. அடுத்தது இரண்டுமே கஸ்ரா. கி லி, கிளி. காஃப் கஸ்ரா, கி லி, கிளி. ல க லக்கி, கிளி. அதே போல் ச ரி, சரி. ச ரி, சீன் ஃபத்ஹா சா, ரா கஸ்ரா ரி, ச ரி, சரி. ம நி, மணி. அதே போல் எம்மிற்கு இணையான அரபி எழுத்து மீம். ஏவிற்கு இணையான ஹரக்கத் ஃபத்ஹா, ம நி, மணி. எவ்வாறு ஏ வந்தால் நாம் ஆ ஆ என்று சொல்லுவோமோ அதே போல் ஹரக்கத் ஃபத்ஹா இருந்தால் மா ஆ என்று தான் முடியும். ம நி, மணி. அதே போல் க வி, கவி. அரபியில் க வி, கவி. இந்த உதாரணங்களோடு நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் எளிதாக நாம் அரபி எழுத்துக்களை படிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை. லக்க, லக்கி, கிளி, சரி, மணி, கவி. மாணவர்கள் 1க்கு 2 முறை வீடியோவை பார்த்து பயிற்சி செய்ய வேண்டும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.